மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி. சென்னை வேளச்சேரியில் காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரேஷன் கடைகளில் காலை மாலை என இரு வேளைகளிலும் தலா 3 மணி நேரம் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை திறப்பு. இன்று காலை 8 மணி முதல் 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிப்பு. ஜனவரி 12ஆம் தேதி குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் மற்றும் கூடுதல் தேர்வுகளால் விடைத்தாள் திருத்த பணி தாமதமானதாக விளக்கம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக மழை. நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். தாம்பரம் அருகே மழைநீர் வடிந்த பிறகும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் வரதராஜபுரம் மக்கள். தரைத்தளத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் நாசமானதால் எதிர்காலம் கேள்விக்குறியானதாக வேதனை. தண்ணி போகவே இல்லை, தண்ணி எல்லாம் போகவே மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது, தள்ளி விட்டா. செல்ஃப் பாருங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் காஸ்ட்லி புக்ஸ். எனக்கு புக்ஸ் போனதான் இவ்வளவு தூரம் போயிடுச்சு தண்ணி எல்லாம். இது மேலே ஊறிக்கிட்டு. தமிழ்நாட்டில் மீண்டும் இரட்டை இலக்கத்தை தொட்டது கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் மாநிலம் முழுவதும் 48 பேருக்கு சிகிச்சை. கேரளாவில் மூதாட்டி ஒருவருக்கு உருமாறிய JN1 வகை கொரோனா பாதிப்பு. தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் தீவிரமாக கண்காணிக்கும் மத்திய அரசு. எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை அகற்றுவதற்காக பசுமை தீர்ப்பாயம் விதித்த கெடு இன்றுடன் நிறைவு. நாளை மறுநாளுக்குள் பணிகளை முடிக்க உயர்மட்ட குழு தீவிரம். காசி தமிழ் சங்கமத்தின் 2வது ஆண்டு நிகழ்ச்சிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரி, வாரணாசி இடையேயான எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் இன்று தொடங்கி வைக்கிறார். மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரியில் புதிதாக விண்ணப்பிக்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி எதிரொலியால் மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் மாற்றம். முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் நீக்கப்பட்டு புதிய தலைவராக ஜிது பட்வாரி நியமனம். நாடாளுமன்றத்தில் வண்ணப்புகை குண்டு வீசப்பட்ட விவகாரம். மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் வண்ணப்புகை குண்டு வீசியவர்கள் பெரிய அளவுக்கு காயம் ஏற்படாத வகையில் தீக்குளிக்க திட்டமிருந்தது அம்பலம். பாதுகாப்பு ஜெல் கிடைக்காததால் திட்டத்தை கைவிட்டதாகவும் விசாரணையில் தகவல். மக்களவையில் இருவர் அத்துமீறியது தொடர்பாக பாஜக MP பிரதாப் சிம்ஹாவிற்கு டெல்லி போலீஸ் சம்மன். அனுமதிக்கான சிபாரிசு கடிதம் அளித்த நிலையில் உதவியாளரும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. ஒரே பாரதம் என்ற சித்தாந்தத்துடன் பிரதமர் மோடி செயல்படுவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னையில் பேச்சு. சாலைகள், ரயில்கள், தொலைத்தொடர்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாட்டை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் பெருமிதம்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சுருக்கு கம்பியில் சிக்கி உயிரிழந்த சிறுத்தையின் 3 கால்கள் வெட்டப்பட்ட கொடூரம். தனிக்குழு அமைத்து விசாரணை நடத்தும் வனத்துறை. மதுரையில் ஆயுதங்களுடன் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட பாஜக நிர்வாகி கைது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. திருச்செந்தூர் அருகே உள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோயிலில் கள்ளர் வெட்டு திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு புனித மண்ணை அள்ளிச் சென்றனர். தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே அம்பலசேரியில் சட்டவிரோதமாக ஹெலிகாப்டரில் வந்தது யார்? சம்பவ இடத்தில் டிஎஸ்பி அருள் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டத்தில் இருந்து அச்சன் கோயிலுக்கு அனுப்பப்பட்ட திருவாபரண பெட்டி. ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று தரிசனம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் ஒருநாள் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டி ஜோஹன்ஸ்பர்க் மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் பெறுவதற்கான கட்டுப்பாட்டு அறையை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. மிக்ஜாம் புயலை ஒட்டி பெய்த கனமழையால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதில் உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதையடுத்து நிவாரணத் தொகை வழங்க ஏதுவாக வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. டோக்கன்கள் கிடைக்க பெற்றவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியிலும் நேரத்திலும் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டோக்கன்கள் கிடைக்க பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நியாய விலை கடைகளில் அதற்கென உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள அஷ்டலட்சுமி நகரில் உள்ள நியாய விலை கடையில் இன்று காலை 10 மணிக்கு நிவாரணம் வழங்கும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து மற்ற நியாய விலை கடைகளில் காலை 10-15 மணிக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. மேலும் அடுத்து வரும் நாட்களிலும் நியாய விலை கடைகளில் காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையும் நிவாரணத் தொகை மற்றும் அதை பெறுவதற்கான படிவமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணத் தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நிவாரணம் பெறுவது தொடர்பாக எழும் புகார் மற்றும் சந்தேகங்களை தீர்க்க சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இன்றிலிருந்து காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்றும் பொதுமக்கள் நிவாரணத் தொகை குறித்து தங்களுக்கு எழும் சந்தேகங்களை 044428592828 மற்றும் 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிவர்த்தி செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.